லூது தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு, மகிழ்ச்சியின் வாரம், வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தியிலே நாம் காண்கின்றோம், யோசேப்புவுக்கு வானதூதர் கனவிலே தோன்றி அஞ்ச வேண்டாம் என்ற செய்தியை கூறுகின்றார், கலங்க வேண்டாம் என்ற செய்தியை கூறுகின்றார். அன்பு மக்களே, சில குடும்பங்கள் எல்லா விதமான சகல விதமான சௌபாக்கியங்களோடு மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வசதி வாய்ப்புகள் என்றால் ஏதோ நாம் நினைத்து கொள்ளக்கூடாது பெரிய வீடு, ஆடம்பரமான வீடு என்று. மாறாக எந்த விதமான குறைவும் இல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்பா, அம்மா, பிள்ளை, பெற்றோர், கணவன், மனைவி என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வாழ்கின்ற அந்த குடும்பத்திலே திடீரென ஏதாவது ஒரு சோதனை உள்ளே நுழையும். திடீரென்று நன்றாக ஆரோக்கியமாக இருந்தவர்களுக்கு தீராத வியாதி வந்துவிட்டால் உடனடியாக அந்த குடும்பமே எப்படிப்பட்டதாக மாறிவிடும் என்றால் நிர்மூலமாக மாறிவிடும். எல்லோரும் சோர்ந்து போவார்கள், எல்லோரும் மனம் விட்டு போவார்கள், எல்லோரும் தங்கள் முகத்தை அப்படியே கடினமாக வைத்துக் கொள்வார்கள். யாரும் யாருடனும் பேச மாட்டார்கள். ஏனென்றால் இதுவரை எல்லோருமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் மகிழ்வான ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள். எல்லோரும் சிரித்து ஆடி பாடி மகிழ்ந்து வாழ்ந்த அந்த குடும்பமானது ஒரு நபர் அந்த குடும்பத்திலே ஒரு தீராத நோயினால் தாக்கப்பட்டார் என்றால் அவர்கள் எல்லோருமே சோர்ந்து போவார்கள், எல்லோருமே நோய் பிடித்தவர்கள் போல் ஆகிவிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிறது என்றால் அன்பு சகோதர சகோதரிகளே, இதிலே நம்மால் மகிழ்ச்சியை காண முடியுமா? இதிலே நாம் அகமகிழ முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகின்றார். ஏனென்றால் அருமையான ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக யோசேப்பு அவர்கள் மிகுந்த ஆவலோடு ஆசையோடு இருக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஆவலிலே, அப்படிப்பட்ட ஆசையிலே, அப்படிப்பட்ட மகிழ்ச்சியிலே இடி விழுந்தார் போல அவர் ஏற்கனவே கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடனே அவர் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். ஆனால் இந்த சூழலிலே இந்த துன்பத்தை அதை துன்பமாக பார்க்காமல் இது கடவுளது திருவுளம், இந்த கடவுளது திருவுளத்திலே நீ மகிழ்வடைவாய் என்ற ஒரு செய்தியை அங்கு வானதூதர் வழியாக அவர் அறிந்த பிறகு அதை முழு மனதோடு ஏற்று செயல்படுகின்றார். அங்கு அவருக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, அவரால் அந்த உலக மக்களுக்கே மகிழ்ச்சி கிடைத்ததை நாம் பார்க்கின்றோம். அவரை சுற்றி இருந்தவர்கள் மகிழ்ந்ததை பார்க்கின்றோம். ஆக நமது இல்லங்களிலே ஒரு சில நேரங்களிலே நாம் மகிழ்வோடு வாழ்வோம், எந்த விதமான துன்பமும் நமக்கு இருக்காது, கவலையும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே திடீரென்று ஏதாவது ஒரு சோதனை நமது குடும்பங்களிலே வந்துவிட்டால் உடனடியாக நாம் சோர்ந்து விடக்கூடாது. அதை தாண்டி ஒரு மகிழ்வு இருக்கிறது. ஆண்டவர் அதிலே ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். ஆண்டவரது உதவியை நாடுவோம் என்று அனைவரும் ஒரே மனதோடு ஒன்றிணைந்து ஆண்டவர் பக்கம் திரும்பி விடாபிடியாக நாம் மன்றாடினோம் என்றால் கண்டிப்பாக அதன் வழியாக நாம் மகிழ்ச்சியை பெற முடியும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லம் செல்வோம்.